கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு பேருந்தில் சில பிரயாணிகள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அங்கே யாருடையது என்று தெரியாத அழகிய பெட்டி, அதாவது சூட்கேஸ் ஒன்று இருந்தது. யாரோ மறதியாய் விட்டு சென்றிருக்க வேண்டும். ஒருவர் நினைத்தார், நான் இறங்கும் போது யாருக்கும் தெரியாமல் இந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு இறங்க வேண்டும். பெட்டிக்குள் இருக்கும் அத்தனை பொருட்களும் விலையுயர்ந்த துணிமணிகளும் எனக்கு சொந்தமாகிவிடும். அவர் அருகில் இருந்த இன்னொருவரும் அப்படியே தன் மனதில் நினைத்துக் கொண்டிருந்தார். ஓரிடத்தில் பஸ் நின்றது. 2 பேரும் ஒன்று போல் பெட்டியை எடுத்தார்கள். என்னுடையது என்றார் முதல் ஆள். இல்லை, என்னுடையதுதான் என்று சத்தியம் செய்தார் அடுத்தவர். அவர்களுக்குள் பெரிய சண்டையே வந்துவிட்டது. கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றார்கள். அங்கே பெட்டியை திறந்த போது உள்ளே மனித சரீரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கை, கால்கள், மற்ற உறுப்புகள் இருந்தன. 2 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டார்கள். எனக்கு பிரியமான தேவச்சனமே, பார்த்தீர்களா பொருள் ஆசையினால் விளைந்த கேட்டினை? பொருள் ஆசையை முளையிலே வேரோடு பிடுங்கி எறிந்து விட வேண்டும். மற்றவர்களின் பொருளை இச்சிக்க ஒருபோதும் உங்கள் மனதை செலுத்தாதேயுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது மன மகிழ்ச்சியாயிருங்கள், அதுவே மிகுந்த ஆசீர்வாதம். இதைத்தான் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஒருவேளை இன்றைக்கு பண ஆசை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அவர்களை போல பொருள் ஆசை இருக்கலாம். அல்லது மற்றவர்களுக்கு அது இருக்கிறதே, எனக்கு அது இல்லையே என்று இப்படிப்பட்ட ஆசைகளை நீங்கள் முன்வைத்து ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கே மனம் திரும்ப வேண்டிய நேரம் இது. ஆம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு அநேகருடைய ஆசைகளினால் தான் நாம் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறோமா? எனக்கு பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கும் நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். நான் விசுவாசத்தை விட்டு வழுவி போவதற்கு எந்த ஆசை காரணமாய் இருக்கிறது என்று. ஒரு சிலருக்கு நான் எப்பொழுதும் அழகாய் தெரிய வேண்டும் என்பதற்காக அநேக நேரத்தை அதற்கு செலவிடுவார்கள். அதுவும் தவறுதான். ஆண்டவருக்கு நேரத்தை செலுத்தாமல் மற்ற காரியங்களுக்கு அதிகமாய் செலுத்துகிறோம் என்றால் நாம் விசுவாசத்தை விட்டு வழுவி போவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கும் எந்த ஆசை உங்களை விசுவாசத்தை விட்டு வழுவி போக செய்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். அது உலகத்தின் ஆசையா இருக்கலாம், நண்பர்கள் மேல் உள்ள ஆசையா இருக்கலாம், அல்லது பொருளின் மேல், துணியின் மேல், பணத்தின் மேல் என்று எந்த ஆசையா இருந்தாலும் சரி, அளவுக்கு மீறினால், அதாவது நம்மை கட்டுப்படுத்தாமல் அதை அடைய என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று இறங்குவோமானால் அன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது மிகவும் ஆபத்தான ஆசை என்று. அந்த ஆசை நம்மை விசுவாசத்தை விட்டு வழுவி போக செய்துவிடும். ஆகவே ஜாக்கிரதையாயிருங்கள். அதனால் நமக்கு மிஞ்சுவது என்ன தெரியுமா? வேதனை தான். ஆகவே இந்த காரியத்தில் மிகவும் தெளிவாயிருங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.